மனம் கவர்ந்த பூமிதான் மதீனா. முஸ்லிம்களில் மதீனாவை நேசிக்காத முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. சகோதரர்களே, உலகத்தில் சிறந்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தின் சுவர்க்கம் என்பதாக வர்ணித்த ஒரே ஒரு இடம் இந்த மதீனாவின் புனித ரௌதா தான். சகோதரர்களே, உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக வாழ்வதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு பூமி இந்த மதீனா முனவ்வரா தான். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்வதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு பூமி மதீனா தான். சகோதரர்களே, 1,24,000 சஹாபாக்களில் அதிகமானவர்கள் உருவாகுவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் இந்த மதீனா தான். சகோதரர்களே, உமிர்து பி கர்யத்தின் தகுலுல் குரா, முழு உலகத்தின் இஸ்லாமிய சாம்ராஜ்யமும் வெற்றி கொள்ளப்பட்ட பூமி இந்த மதீனா தான். சகோதரர்களே, பாவிகளால் இங்கே நிரந்தரமாக வாழ முடியாது. இரும்பு எவ்வாறு இரும்பினுடைய கரலை நெருப்பு வெளியாக்குமோ அதே போல மதீனா பாவிகளை இங்கே இருந்து வெளியாக்கிவிடும். அல்லாஹ் பூகம்பத்தை உண்டாக்குவான் மதீனாவில். சகோதரர்களே, பாவிகள் எல்லாம் வெளியேறுவார்கள். அல்லாஹ் மதீனாவுக்கு மலக்குமார்களை வைத்து காவல் போட்டு விடுவான். சகோதரர்களே, உலகத்தில் சிறந்த தலைவர் மரணித்து அடக்கப்படுவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரே இடம் இந்த மஸ்ஜிது நபவி. இங்கே யார் வந்து தொழுகிறாரோ, ஏனைய இடங்களில் 1000 தொழுகைகள் தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். இன்னும் சில அறிவிப்புகளில் 40 வக்துகள் தொடர்ந்து இங்கே தொழுதால் அல்லாஹ் நரக விடுதலை பத்திரத்தையே தருவான். யா அல்லாஹ், முழு உலக முஸ்லிம்களுக்கும் இந்த புனித பூமியை தரிசித்து நன்மையை அடையக்கூடிய பாக்கி